அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போவது வருகின்ற தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் மேஷராசிக்கான மாதவாரியான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மேஷராசியாளர்களுக்கு சாதாரண ஆண்டு அல்ல, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தொடங்கச் செய்யும் திருப்பு முனை ஆண்டு. ஆகவே இந்த காணொளியை முழுவதுமாக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் உங்கள் அதிர்ஷ்ட மாதங்களும் சவாலுக்குரிய மாதங்களும் இதில் இருக்கின்றன. சித்திரை மாதம் மேஷராசியாளர்களே, வருட ஆரம்பமே உங்களுக்கு ராஜயோகத்தன்மையுடன் தொடங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் புதிய கிளை, புதிய திட்டம் குறித்து யோசிக்கலாம். வைகாசி மாதம் பணவரவு அதிகரிக்கும் மாதம். நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை, சொத்து தொடர்பான பேச்சுக்கள் வெற்றிகரத்தை தரும். வெற்றிகரமாக நகரும். ஆனி மாதம் தொழில் உயர்வுக்கான மிக முக்கியமான மாதம். மேலதிகாரியின் பார்வை உங்கள் மீது விடும். பதவி உயர்வு அல்லது பொறுப்பு அதிகரிப்பு இவை நிகழும். சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் பலன் உறுதியாகும். ஆடி மாதத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சு, நிச்சயதார்த்தம், குழந்தை பாக்கியம் போன்ற செய்திகள், வீட்டில் சந்தோஷ சூழல், பெண்கள் வழி நன்மை ஆகியவையெல்லாம் நடைபெறும். ஆவணி மாதம் இது சற்றே பொறுமை தேவைப்படும் மாதம். தாமதங்கள், தடைகள் தோன்றலாம். ஆனால் இது உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் நிறுத்திவிடாது, வேகத்தை சற்று குறைக்கும், அவ்வளவுதான். வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆவணி மாதத்தை ஓட்டிவிடலாம். புரட்டாசி மாதம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். தடைப்பட்டிருந்த விஷயங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் மாதம். ஐப்பசி மாதம் பணம், லாபம், வளர்ச்சி, கூட்டு முயற்சிகள் பலிக்கும். முதலீடு, வியாபாரம், பங்குதாரர் தொடர்புகள் நல்ல நிலையில் இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்கள் வாசலை தட்டும். கார்த்திகை மாதம் புகழ் உச்சத்தை தொடும். சமூக மரியாதை அதிகரிக்கும். தலைமை பொறுப்பு கிடைக்கும். உங்கள் பெயர் பேசப்படும் காலம் இந்த கார்த்திகை மாதம். மார்கழி மாதம் மேஷராசியாளர்களே, உடல் நலத்தில் கவனம் தேவை. அதிக உழைப்பு உங்களுக்கு சோர்வை தரலாம். ஓய்வு அவசியம். ஆன்மீகம் மன அமைதி தரும். தை மாதம் அதிரடி வெற்றி தரும் மாதம். திடீரென்று நல்ல செய்தி வரும். வேலையில் மாற்றம், வேலையில் உயர்வு, தொழில் விரிவு ஆகியவையெல்லாம் சாத்தியமாகும் மாதம். வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகலாம். மேஷராசியாளர்களே, மாசி மாதம் குடும்ப பந்தங்கள் வலுப்படும். உறவு சிக்கல்கள் சரியாகும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வரும். சேமிப்பு உயரும். பங்குனி மாதம் ஆண்டு முழுவதும் உழைத்த பலன் உங்கள் கைக்கு வரும். பதவி, பணம், மரியாதை, வெற்றி அனைத்தும் சேரும். இந்த மாதமே உங்களுக்கு ஆண்டின் கிரீடம் போன்றது. இந்த ஆண்டு என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லும் நிலை வரும். மொத்த ஆண்டுக்கு சுருக்கமாக மேஷராசியாளர்களே, பராபவம் என்பது உயர்வு, புகழ், தன்னம்பிக்கை, புதிய தொடக்கம், செல்வ விருத்தி தரும் ஆண்டு. ஆனால் கோபம் மற்றும் அவசரத்தை கட்டுப்படுத்தி முழு பலனை பெறுங்கள். மேஷத்திற்கு பராபவம் என்ற இந்த தமிழாண்டு அரிய வாய்ப்புகளை அருளும் ஆண்டாகும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்துகிறதா என்று கருத்தில் பகிருங்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்கான பராபவ ஆண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நீங்கள் முக்காலம் அறிவோம் காணொளியில் நண்பர்களாக ஆகாதிருந்தால் உடனடியாக நண்பர்களாக ஆகுங்கள். பகிருங்கள், விரும்புங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் கண்டு அதன்படி நடந்து எல்லாம் வல்ல நான் அன்றாடம் வழிபடும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரது திருவருள் கிடைக்க வேண்டுகிறேன். முடிந்தால் ஒருமுறை சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதர் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து எல்லா வளமும் நலமும் பெறுங்கள்.